அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான அவுட்சோர்ஸ் புக் வரலாறு சம்பந்தமானது. பேராசிரியர் டாக்டர் கா வெங்கடேசன் அவர்களோட புக் பற்றி பார்க்க போகிறோம். மொத்தம் 4 புக்கு. என்னென்ன புக் அப்படின்றத ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். பேராசிரியர் டாக்டர் கா வெங்கடேசன், தமிழ்நாடு வரலாறு பண்பாடு பண்டைய காலம். அதுக்கப்புறம் பேராசிரியர் டாக்டர் கா வெங்கடேசன், தமிழ்நாடு வரலாறு பண்பாடும் இடைக்காலம். அடுத்து பேராசிரியர் டாக்டர் கா வெங்கடேசன், தமிழ்நாடு வரலாறும் பண்பாடும் தற்காலம். பேராசிரியர் டாக்டர் கா வெங்கடேசன், தமிழ்நாடு வரலாறும் பண்பாடும் நவீன காலம். ஸோ இந்த 4 புக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 மற்ற டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான போட்டித் தேர்வுகள் அனைத்திற்கும் இந்த புக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படும். இது அவுட் சோர்ஸ் மெட்டீரியலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரீசன்ட் டைமில் லாஸ்ட் 1 இயராக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, குரூப் 4ல் கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவுட் சோர்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக புக்ஸும் படிக்கணும், அவுட் சோர்ஸும் கண்டிப்பாக நம்ம படிச்சிருக்கணும். அப்போ தான் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் நம்ம ஒரு ஜாப் வாங்க முடியும். அதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நம்ம ஜாப் வாங்கணும் அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ் மட்டும் பத்தாது, அதோடு சேர்த்து அவுட் சோர்ஸும் நம்ம படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், தமிழ்நாடு வரலாறும் பண்பாடும் தற்காலம். நம்ம ஃபஸ்ட்டில் இருந்து வருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பண்டைய காலம். ஓகேங்களா? தமிழ்நாடு வரலாறும் பண்பாடும் பண்டைய காலம் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். இதில் எப்படி கவர் ஆகிருக்குன்றத நம்ம பார்ப்போம். உங்களுக்கு கண்டென்ட் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த புக்கோட ப்ரைஸும் நம்ம பார்த்துருவோம். இதில் பாருங்கள், பண்டைய காலத்தில் சங்க காலம் முழுவதும் இருக்கும். இந்த புக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வரலாறு பண்பாடும் பண்டைய காலம் மற்றும் இடைக்காலம், இந்த 2 புக்கும். ஓகேங்களா? இந்த 2 புக்கும் சேர்த்து 750 rupees, 750 ரூபா. 2 புக்கு சேர்த்து 750 ரூபா. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் வாங்கின அந்த டைமில் நவம்பர் 2025 அதான் பதிப்பு. ஓகேங்களா? இப்போ ரீசன்ட் டைமில் உங்களுக்கு பதிப்பு ஏதாவது ரீசெண்டாக வெளியிட்டு இருந்தாங்கன்னா அதை கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த பண்டைய காலத்தில் என்னென்ன வருது அப்படின்றத பாருங்கள். பாருங்கள், பண்டைய காலத்தில் சங்ககால தமிழ்நாடு. ஸோ சங்ககால தமிழ்நாட்டு வரலாறு, சங்ககால தமிழ்நாடு 1, சங்ககால தமிழ்நாடு 2. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரிச்சிருக்காங்க. ஸோ வரலாற்றுக்கு முற்பட்ட தமிழ்நாடு, சங்ககால தமிழ்நாட்டு வரலாறு, வரலாறுக்கு முற்பட்ட தமிழ்நாடு. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், சங்ககால இலக்கியம். ஓகேங்களா? சங்ககால இலக்கியங்கள் சம்மந்தமாக வந்துடும். ஏன்னா நீங்கள் தமிழ் சம்மந்தமான அந்த பகுதிகள் பார்த்தீங்கன்னா ஜிகேலையும் வரும். ஸோ அது இந்த மாதிரி சங்ககால இலக்கியம் சம்மந்தமான பகுதிகள் ஜிகேலையும் கேட்பாங்க. ஸோ அங்கே கவர் ஆகுது, டாபிக் ஜிகே சைடும் கவர் ஆகுது. டிஎன்பிஎஸ்சி நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறீங்கன்னா ஜிகே பகுதியில் சில தமிழ் கொஸ்டின்ஸும் வரும். அது சங்ககால தமிழ், சங்ககால இலக்கியம் இது சம்மந்தமாக வரும். ஸோ சங்ககால இலக்கியம் அதில் பார்த்திங்கன்னா தொல்காப்பியம், ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் வரலாற்று கால தமிழ்நாடு. ஸோ சங்க காலத்தையே இயர் போட்டு பிரிச்சிருக்காங்க பாருங்கள். இங்கே வரலாற்று கால தமிழ்நாட்டில் கிமு 300லேருந்து கிபி 350 வரைக்கும் பிரிச்சிருக்காங்க. ஸோ சங்ககால பண்பாடு, தமிழ் மொழி சிறப்பு. ஸோ இவ்வளவு இந்த புக்கில். ஓகேங்களா? ஸோ அடுத்து இடைக்காலம் புக்கில் என்ன மாதிரி கவர் ஆகுதுன்னு பார்த்துருவோம். இந்த புக்கிலே கொடுத்துருக்காங்க, பட் இருந்தாலும் இந்த புக்கை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன்.
இடைக்காலம் பாருங்கள், களப்பிரர் கால தமிழ்நாடு, பல்லவர் கால தமிழ்நாடு, மதுரை சுல்தான்கள் கால தமிழ்நாடு, விஜயநகர ஆட்சி கால தமிழ்நாடு, விஜயநகர ஆட்சியில் தமிழ்நாட்டு பண்பாடு, தமிழ்நாட்டில் நாயக்கர் ஆட்சி, தமிழ்நாட்டில் நாயக்கர் ஆட்சி பார்ட் 2. ஸோ இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 புக்கில் வருது. ஸோ அதுக்கப்புறம் 3வது புக்கில் என்ன வருது அப்படின்றத பார்த்துருவோம். தமிழ்நாடு வரலாறும் பண்பாடும், இந்த புக்கோட ரேட்டையும் பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், தமிழ்நாடு வரலாறும் பண்பாடும் நவீன காலம் மற்றும் தற்காலம், இந்த 2 புக்கும் சேர்த்து 700 rupees. இதோட உங்களுக்கு ஒரு திருக்குறள் கட்டுரைகள் சம்மந்தமான ஒரு புக்கு வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதை நான் வந்து இங்கே ஷோ பண்ணலை. ஓகேங்களா? நம்ம இந்த நவீன காலம் மற்றும் தற்காலம் இந்த 2 புக்கை தான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காமிக்கிறேன். அதோட திருக்குறள் கட்டுரைகள் சம்மந்தமான புக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக வரும். ஸோ இந்த 4 புக்குமே வந்து பாருங்கள். ஸோ நவீன காலம் சம்மந்தமாக நம்ம பார்ப்போம். இதில் என்ன கவர் ஆகுதுன்னு பாருங்கள். நவீன கால தமிழ்நாட்டின் வரலாறு, கர்நாடக போர்கள், இதெல்லாம் வருது உங்களுக்கு. தமிழ்நாடும் மைசூர் போர்களும் ஆங்கிலேயரும் மார்க்காட்டு நவாப்புகளும், பாளையக்காரர்கள் சம்பந்தமாக, தென்னிந்திய கிளர்ச்சி, வேலூர் கிளர்ச்சி, கம்பெனி தமிழ்நாட்டை கைப்பற்றுதல், தமிழ்நாட்டில் கம்பெனியோட ஆட்சி, ஸோ இந்த மாதிரி நிறையா. அதுக்கப்புறம் சமுதாய சீர்திருத்த இயக்கங்கள், ஸோ வள்ளலாரின் சீர்திருத்த இயக்கங்கள், இந்து சமய சீர்திருத்த இயக்கங்கள், இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழகம், தமிழ்நாட்டோட பங்கு, ஸோ அதில் நீதி கட்சியோட ஆட்சி, சுயமரியாதை இயக்கம், ஸோ இதெல்லாம் வந்து வந்துடுது. தற்காலத்தில் என்ன வருது அதையும் நம்ம பார்த்துருவோம். ஸோ இது வந்து இப்போ ரீசன்ட் டைமில் நடந்தது வரைக்கும் உங்களுக்கு வரும், கவர் ஆகும். தற்கால தமிழ்நாட்டின் வரலாறு, ராஜகோபாலாச்சாரியார் ஆட்சி, ஸோ அந்த என்ன சொல்கிறது, முதல்வர்கள், ஒவ்வொரு முதல்வர்களோட ஆட்சி அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாக வந்து வரும். இதான் வந்து பார்த்திங்கன்னா தற்காலம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர், அண்ணாதுரை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருணாநிதி, அப்புறம் எம்ஜிஆர், ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்களோட ஆட்சிலாம் வருது. அப்புறம் ஜெயலலிதா ஆட்சி, ஸோ மறுபடியும் கருணாநிதி ஆட்சி, ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்களோட ஆட்சி அப்படியே கண்டினியூ ஆகிட்டே போகுது. அப்புறம் இடஒதுக்கீடு சம்மந்தமாலாம் பேசியிருப்பாங்க. சமகால தமிழ்நாட்டு ஆட்சி முறை, ஓகேங்களா? ஸோ மு.க. ஸ்டாலின் ஆட்சி, ஸோ அது வரைக்குமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த புக்கு வந்து 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட அப்டேட் பண்ணியிருக்காங்க முடிஞ்ச வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கவர் ஆகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஸோ உள்ளே உங்களுக்கு ஒரு சில கண்டென்ட்டை வந்து காமிக்கிறேன், அதையும் பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே கவர் ஆகுது அப்படின்னா, நம்மளோட ஸ்கூல் புக்கில் வரலாறு புக்கில் கவர் ஆகும். 6லேருந்து 12 வரைக்கும் வரலாறு புக்கில் நிறைய பகுதிகள் வந்து கவர் ஆகும். இதில் 11th 12th வரலாறு பகுதியில் பல விஷயங்கள் கவர் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் புஸ்தகம் 6லேருந்து 12 வரைக்கும் தமிழ் புத்தகம், அதுலேயும் ஒரு சில பகுதிகள் இங்கே கவர் ஆகும். ஓகேங்களா? ஸோ 11th 12th எத்திக்ஸ் புக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய விஷயங்களும் இதில் கவர் ஆகுது. ஆக மொத்தத்தில் நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கணும் அப்படின்னா அவுட் சோர்ஸ்னால் வரலாறு சம்மந்தமாகவும் எத்திக்ஸ் சம்மந்தமாகவும், ஓகேங்களா, இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கவர் ஆகுது. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கண்டிப்பாக அவுட் சோர்ஸ் வந்து படிக்கணும், அதுதான் இங்கே நான் சொல்ல வர்றது. இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு போனால் தான் நீங்கள் 4ல் சில ஆப்ஷனை வந்து ஒமிட் பண்ண முடியும். ஒமிட் பண்ணிவிட்டு சரியான சில ஆப்ஷன் வந்து உங்களால் சூஸ் பண்ண முடியும். இப்போ 4ல் 2 ஆப்ஷன் ஒமிட் பண்ணிட்டீங்கன்னா மீதி 2 ஆப்ஷன், அதில் எது சரி அப்படின்றத நீங்கள் யோசித்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அவுட் சோர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இதே மாதிரி மற்ற புத்தகத்தில் அவுட் சோர்ஸும் நம்ம வந்து பார்ப்போம் கண்டிப்பாக.
ஸோ இப்போ புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பண்டைய காலம் உள்ளே இருக்க கண்டென்ட் பாருங்கள். ஸோ இதை ஃபஸ்ட்டு புக்கிலேயே எல்லா டாப்பிக்குமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 4 புக்கோட ஹெட்டிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு புக்கிலே கொடுத்துட்டாங்க. ஸோ இதான் தமிழ்நாடு வரலாறும் பண்பாடும் பண்டைய காலம். ஒரு சில பேஜஸ் வந்து காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. நிறைய கண்டென்ட் வந்து படித்து வைக்கிறது நல்லது. முன்னாடிலாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த ஸ்கூல் புக்ஸ்லேருந்து கேட்டிருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு குறிப்பிட்ட சில இது மட்டும் படிச்சிருப்போம் ஸ்கூல் புக்ஸ் ரிலேட்டடாக. இப்போலாம் வந்து ஸ்கூல் புக்ஸை தாண்டி போகிறதுனால நம்ம என்ன பண்ணோம், நிறையா விஷயங்கள் நம்ம படிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கோம். நிறையா விஷயங்கள் படித்தாதான் நமக்கு நிறையா விஷயங்கள் வந்து ஞாபகம் இருக்கும். ஸோ நிறையா விஷயங்கள் படிக்க வேண்டிய சுச்சுவேஷனில் நம்ம வந்து இருக்கோம். சும்மா லிமிட்டடாக படிச்சுட்டு போனோன்னா நமக்கு லிமிட்டடாக தான் ஞாபகம் இருக்கும். நிறையா படித்தா தான் ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும். நிறைய பேஜஸ் படித்தாகணும். முன்னாடிலாம் என்ன சொல்லுவாங்க, நிறையா படிக்காதீங்க, அந்த டாபிக் மட்டும் படிங்க, நிறையா படித்தா மறந்துடும் அது இதுன்னு சொல்லுவாங்க. இப்போலாம் அப்படி இல்லைங்க. காம்படிஷன் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணோம், காம்படிஷன் அதிகமாக இருக்கப்போ நம்ம நிறையா படிக்க வேண்டியதாக இருக்குது. அவுட் சோர்ஸ் நிறையா பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இங்கே போட்டி போடணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் புக்ஸை தாண்டி அவுட் சோர்ஸும் நிறையா படிக்க வேண்டியது இருக்குது. ஸோ நல்லா டீப்பாக நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ 3வது புக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இந்த புக்கு எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்கும். ஸோ திருப்பி சொல்கிறேன் என்ன அப்படின்னா, நிறையா படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். லிமிட்டடாக படிக்கக்கூடாது, அன்லிமிட்டடாக படிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம இப்போ வந்து மெமரி பண்ணாலாம் வந்து நம்ம வந்து பாஸ் பண்ண முடியாத அளவுக்கு கொஸ்டின் வந்து செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கா அப்படின்றது செக் பண்ணுறாங்க. ஸோ ஸ்கூல் புக்ஸை தாண்டி நிறைய நம்ம படிக்க வேண்டிய அந்த கட்டாயத்தில் இருக்கோம். ஸோ அந்த 4th புக் வந்துட்டோம்.
ஸோ இவ்வளோதாங்க. ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், கண்டிப்பாக கிடச்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக புக்ஸ் வாங்கி ட்ரை பண்ணுங்கள், நிறைய விஷயங்கள் படிங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.